நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா, சில வக்கீல்களுக்கு பிராக்டிஸ் இருக்காது, தேங்காய் மூடி வக்கீல்பாங்க. அது மாதிரி பழனிசாமி இன்னைக்கு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு. புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல புரட்சி தலைவர் காலத்திலேயே 80ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, அம்மா அவர்கள் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த நிர்வாகி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியே இழுத்து மூடிட்டு ஊத்தி மூடிட்டும்பாங்களா, அது மாதிரி. ஏன்னா புரட்சி தலைவர் 72 அந்த இயக்கம் கண்டது கருணாநிதி, அப்பொழுது முதலமைச்சர் இருந்த கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பாடுபட்டவர். அண்ணா அவர்கள் அவரை இதயக்கடி என்று அழைக்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவரால், அவரது உழைப்பால் அந்த இயக்கம் 67 ஆட்சிக்கு வந்தது. அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஆதரவளித்தால் தான் அன்றைக்கு முதல்வர் ஆனார் என்பது பழைய வரலாறு. 71 தேர்தலில் புரட்சி தலைவர் ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆனார். ஆனால் அந்த புரட்சி தலைவரை பொதுக்குழு என்ற பெயர்ல ஒரு 400-500 பேர் தான் இருப்பாங்க. அது போல அப்ப மாவட்டங்களே கம்மி தானே. இப்பதானே வேலூர் மாவட்டம் பலதான் பெரிய மாதிரி ஒரு 20 மாவட்ட செயலாளர்களை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கையில வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள். அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா பெயர்ல அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளர் அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை, இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பைலாவை உருவாக்கினார். ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு தகர்த்தெறிந்து விட்டு, அந்த அடிப்படை விதியையே தகர்த்தெறிந்து விட்டு செப்டம்பர் 12, 2017 பொதுக்குழு தான் ஒருங்கிணைப்பாளரை இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க அறிவிச்சவர் பழனிசாமி. அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளவு அமளி துமளி, நண்பர் பன்னீர்செல்வம் போன்றவர் மீதெல்லாம் பாட்டில் வீசி, சோடா பாட்டில் வச்சு அது ஒரு ரவுடிகள் கூட்டம் போல நடத்தி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார். இப்பொழுது புதிய பயிலா என்னன்னா, எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதில் ஏற்கனவே 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியை குழி தோண்டி போய்த்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கே உருவாக்கி இருக்கார். எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம், இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பத்தி மடல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு. இவர் கலைகளை நீக்கி விட்டோங்கிறார். இவரே ஒரு பதர், ஒரு நச்சு செடி, துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த 2000 பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர், இரட்டை இலை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு விஷச்செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடல் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது. அதே மாதிரி அதிமுக 54வது ஆண்டு விழா, நாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது இடிஎம்கே வச்சு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவுகள்
வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்திலே ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு துரோகத்தை வீழ்த்துவோம். அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க, அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி, உண்மையான அதிமுகவை அழித்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் சோளிங்கரிலிருந்து சொல்கின்ற செய்தி.